சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்காயா? தகுதி இருக்கா? நிச்சயமா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமில்ல, திமுகவுக்கே தகுதி கிடையாது. தகுதியை இழந்து விட்டார்கள். சமூக நீதி பத்தி இன்னும் எங்கேயாவது யாராவது திமுக காரங்க பேசுறாங்கன்னா நல்லா கொடுங்க. வாயில 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 நல்ல வாயிலன்னா சொல்லுங்க, பேசாதீங்க. ஓகே, உங்களுக்கு தகுதியெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேஷம் போட்டு இருக்கிறான். தந்தை பெரியாருடைய வாரிசு, தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், இப்படி அதெல்லாம் போட்டு தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த கோரிக்கை அனைத்து சமுதாயங்களுக்கு சார்ந்த கோரிக்கை. இதில் ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீடு ஒரு மாதம் அல்ல 1.5 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா இந்நேரம் எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காது. தேர்தல் நெருக்கத்தில் கரெக்டா கடைசி நாளில் கொடுத்தது. அதன் பிறகு வந்த திமுக அந்த இடஒதுக்கீட்டு வழக்கு போட்டார்கள். அதை எதிர்த்து சரியான முறையிலே வழக்கு ஆடவில்லை திமுக. ஆனால் தான் நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே கொடுத்த தீர்ப்பு, நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தெளிவான தீர்ப்பு. என்ன? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தாராளமாக கொடுங்கள். அது என்ன? தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். அவ்வளவுதான். தரவுகள் டேட்டா, டேட்டாவை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க. அவ்வளவுதான். உச்சநீதிமன்றம் எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எந்த இடத்திலையும் சொல்லல. அதனால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதை எங்களுக்கு வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் சொல்லுகிறது. என்ன வேண்டும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. ஏன்? வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, வன்னியர்கள் போன்ற பின்தங்கிய நிலையில் உள்ள எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிறது. அத்துணை சமுதாயங்களுக்கும் நீதி வேண்டும், சமூக நீதி வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், கல்வி வேண்டும், நலத்திட்டங்கள் வேண்டும். இந்த கணக்கெடுப்பு சாதிவாரி சர்வே எடுத்தாதான் எல்லாம் தெரியும். இந்த டேட்டா தெரியும், இன்னும் கூடுதலாக தெரியும். ஆனால் அதை எடுக்க தயங்குகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின், தயங்குகின்ற சொல்ல மாட்டேன், அதை எடுக்க பயப்படுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின். பயம் வந்துடுச்சு, பயம். இந்த மாநாட்டில் நான் பேசினேன். என்ன பேசினேன்? 4 ஆண்டு காலம் ஐயாவையும் நம் கட்சியையும் நம்ப வைத்து கழுத்தறுத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் மன்னிக்க முடியாது. ஏன்? நீங்க அன்னைக்கே பாக்குறப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்தோம். அன்றே நீங்க சொல்லிருக்கலாமே, இல்லைங்க எங்களால கொடுக்க முடியாதுங்க, எங்களுக்கு சாதிவாரி கணக்கு நடத்திய பிறகுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அன்னைக்கே சொல்லிட்டு போகலாம். ஏன் சொல்லல? அன்னைக்கு ஒவ்வொரு முறையும் சந்திக்கிற நேரத்தில் நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம், நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம். நான் 3 முறை பார்த்தேன். ஏங்க நீங்க தைரியமா போங்க, நிச்சயமா நாங்க தரோம், உள்ஒதுக்கீடு தரோம் அப்படின்னு சொல்லியே கழுத்தறுத்து ஏமாத்தி நம்ப வைத்து கழுத்தறுக்கிறதுலாம் சாதாரண துரோகம் கிடையாது. இடையில நானும் சொன்னேன் ஐயா கிட்ட, ஏன் நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்யலான்னு. ஐயாவும் என்ன சொன்னார்? இல்லப்பா, முதலமைச்சர் அவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட சொன்னாரு, நிச்சயமா நான் தரேன்னு சொன்னாரு. இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நிச்சயமா நான் செய்கின்றேன் என்று உத்தரவாதம் என்னிடம் 2 முறை கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். அப்படின்னு அதை நம்பி சென்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், துரோகம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறார், செய்து கொண்டிருக்கின்றார், செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தம் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் இதை வெளிப்படுத்த வேண்டும், இந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த சொன்னதுக்கு பிறகுதான் திமுக களத்தில் நம்ம நேரிலே சந்திக்க முடியாது. அவங்களுக்கு அந்த தைரியம் எல்லாம் கிடையாது. சூழ்ச்சி மூலமாக குழப்பங்களை ஏற்படுத்தி இப்படிலாம் அங்க ஏற்படுத்தி கோழைத்தனமாக
நம்ம அப்படியெல்லாம் குழப்பத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். எந்த குழப்பம்லாம் நமக்கு தெளிவாக இருக்கும், எந்த குழப்பம்லாம் இல்லை நமக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.